அனைவருக்கும் வணக்கம். எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போகிற விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களுடைய எம்இ சிறப்பு குழந்தைகளும் கமலம் சிறப்பு குழந்தைகளும் சேர்ந்து இன்றைக்கி அழகாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை கொண்டாட போகிறாங்க. அதில் வெரைட்டியான கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை நீங்கள் கொண்டாடுங்க. 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 5 நாட்கள் நாங்கள் கேரல்ஸ் போனோம். உண்மையாலுமே எங்கள் பெற்றோர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். உண்மையாலே நீங்கள் உற்சாகப்படுத்திருக்கீங்க. அதில் நம்ம பிள்ளைங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த பிள்ளைங்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு சின்ன கிஃப்ட் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் கேர்டேக்கர்ஸ் 5 நாள் வந்தவர்கள் பேர் வாசிக்கிறேன். அப்படியே நேராக வந்துருங்க. அவங்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஐஎம்எஸ் காப்ரியேல் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஜெபா வர்ஷா, டி வளர்மதி, அங்கேயே கொடுத்துடலாங்களா? ஜெபா வர்ஷாவுக்கும் அவங்க 2 பேரும் அங்கே கொடுத்துடலாமா பிரதர்? அக்காவை கொடுத்து சொல்லிட்டீங்களா? டி வளர்மதி, முகுந்தன், சஞ்சய், கிருஷ்ணமூர்த்தி. இந்த பிள்ளைங்கள்லாம் 5 நாட்களும் சோர்ந்து போகாம எங்களோட கேரல்ஸ்க்கு வந்த பிள்ளைங்க. இவங்களை அனுப்பின பெற்றோர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முகுந்தன், சஞ்சய், கிருஷ்ணமூர்த்தி. சஞ்சய்லாம் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். அவங்க அப்பா ஒரு நாள் லீவ் விட்டா கூட ஏங்க விட்டுட்டு போனீங்கன்னு கேட்குறாரு. அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. உண்மையாலுமே சஞ்சய் அப்பாவுக்கு எங்க இருந்தாலும் எங்களோட மனமார்ந்த நன்றி. சஞ்சய், ஏர் சஞ்சய். அதே போல 4 நாட்கள் எங்களோட கூட கேரல்ஸ் வந்த அப்படி வரிசையா நில்லு. ஒரு கப்பு அந்த 5 நாள் வந்தவங்களுக்கு ஒரு கப்பு இருக்கும்டா, தனியா வச்சுக்கோ. பாப்பா பாத்து கரெக்டா பாத்து. அஞ்சலி கரெக்டா பாத்து. நானே அடுத்ததாக 4 நாட்கள் வந்த ஜூலி, சரசு, சத்யா, பால் எங்கரன், கிபா, ரித்திக், கதக்ஷா, சர்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா வருவான். சர்வேஸ், கிபா, ரித்திக், கதக்ஷா, பால் எங்கரன், ஜூலி, சரசு, சத்யா. ஜூலி எங்க? உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது 3 நாள் வந்தவர்களுக்கு மனோகா அவர்களை அன்போடு மேலே கிடைக்கிறோம். நாள் வந்தவர்கள் நிவேதா, ரூபா, தேங்க்யூ அண்ணா. நிவேதா, ரூபா, ரேவதி, கலைச்செல்வி, சாம், தங்கதுரை. அந்த நிவேதா இல்ல, நிவேதா எங்க கேரல்ஸ் வந்தா.
நாள் வந்தவருக்கு மிஸ்ஸஸ் ஜெபராஜ் அங்கிள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அஞ்சலி, நந்தினி, ஸ்டூடண்ட்ஸ் நந்தினி, வீரமணி, ஹரிகிருஷ்ணா, ஒரு நாள் வந்தவங்களுக்கு மிஸ்ஸஸ் ஜெயா வாட்சன் அம்மாவை அன்போடு மேலே கலைக்கிறோம். தேங்க்யூ மேடம். மிஸ்ஸஸ் கோமதி, சுப்ரீத், தர்ஷன், ஜெயஸ்ரீ. ஒரு நாள் வந்தவர்கள் கோமதி, சுப்ரீத், தர்ஷன், ஜெயஸ்ரீ. தர்ஷன், ஜெயஸ்ரீ. கோமதி, சுப்ரீத், தர்ஷன், ஜெயஸ்ரீ ஒரு நாள் வந்தவர்கள். ஜெயஸ்ரீ. தேங்க்யூ. எங்களுக்கு கேரல்ஸ் வந்த அனைத்து என் பிள்ளைகளுக்கும் அழைத்து வந்த கொடுத்த பெற்றோர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பிள்ளைங்களை அனுப்புங்க. பிள்ளைகள் உற்சாகமாக கலந்து கொள்ளட்டும். தேங்க்யூ. ப்ரோக்ராமின் இறுதிக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு கூடி போனால் ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமைக்காருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு தயவு செய்து பெற்றோர் உங்களுடைய எல்லா குழந்தைங்களையும் ஆஸ் யூஷுவல் டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. நாளைக்கு எங்களுக்கு கிறிஸ்மஸ் கெட் டுகெதர் லஞ்ச். அதனால் எங்களுக்கு சில என்ஜாய்மெண்ட்ஸ் நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே வச்சு பண்ணுவோம். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்கள அனுப்புங்க. சந்தோஷமாக அவங்க வந்து நாளைக்கு என்ஜாய் பண்ணட்டும். அதுக்கப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு நாளைக்கு ஆட்டோ அரேஞ்ச் ஆகி அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் அவங்கள சந்தோஷமாக 2 மணிக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. தேங்க்யூ. Vote of thanks by Special Educator Mrs. R. Gomati. அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது எம்மிஸ் மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் இன்று நடைபெற்ற கிறிஸ்மஸ் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிறப்புரை ஆற்றிய டாக்டர் சீலா பிரபாகரன், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனல், சேலம் ரிட்டர்ட் அவர்களை நமது எம்மிஸ் மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டு நமது குழந்தைகளுக்கும் நமக்கும் நல்ல பல கருத்துக்களையும் அறிவுரைகளையும் கூறி நமது குழந்தைகளுக்கு மேலும் உற்சாகம் ஊட்டி ஊக்குவித்து பேசிய நமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி நம்முடன் சேர்ந்து இந்த விழாவினை சிறப்புள்ளதாக ஆற்றியமைக்கு மீண்டும் ஒரு முறை நமது எம்மிஸ் மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது எம்மிஸ் மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் வளர்ச்சிக்கும் எங்களது குழந்தைகளின் முன்னேற்றத்துக்கும் தொடர்ந்து
ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வரும் எங்களது கரஸ்பாண்டன்ட் மேடம் மிஸ்ஸஸ் ஹேமா பிரைட் அவர்களுக்கு நமது எம்இஸ் மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற நீங்கள் அளித்த ஊக்கமும் உற்சாகமும் அனுமதியும் எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை அளித்து எங்களது அன்பான தலைமையும் தொலைநோக்கு பார்வையும் நமது குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் சாதிக்க தூண்டும் ஒளிவிளக்காக உள்ளது. மேலும் உங்களது பணி சிறப்பாக தொடர வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு டெய்லி குரூப் ஆஃப் கம்பெனி நிர்வாகம் மற்றும் உறுப்பினர்களுக்கு எங்களது எம்இஸ் மற்றும் கமலம் ஸ்கூல் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது சமூக பொறுப்புணர்வு, குழந்தைகள் மீது அக்கறை, ஆர்வம், மேலும் இந்நிகழ்ச்சி சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற உங்களது பங்களிப்பு இவை எல்லாவற்றிற்கும் சேர்ந்தது. எங்களின் எம்இஸ் மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு எங்களுடன் இருந்து ஸ்பான்சர் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது எம்இஸ் மற்றும் கமலம் சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற நீங்கள் அளித்த ஆதரவு, ஊக்கம் மற்றும் உங்களது பங்களிப்பு அனைத்தும் எங்களது மனமார்ந்த நன்றிக்கும் மேலும் இந்நிகழ்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுடன் இணைந்து செயல்பட்டதற்கு மேலும் இனி ஒரு முறை காலங்களும் உங்களது ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்று. ஒரு நிமிஷம் தயவுசெய்து இப்போ யாரும் போதுங்க, இன்னும் கிறிஸ்மஸ் தாத்தா வரல, இன்னொரு 5 நிமிடங்கள் தயவுசெய்து கொஞ்ச நேரம் இருங்க. எம்இஸ் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு பைபிள் வாசித்த நமது எம்இஸ் பள்ளியின் ட்ரெய்னர் மிஸ் செரில் பிரைட் நமது அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரை வழங்கிய நமது டீச்சர் மிஸ்ஸஸ் அஞ்சலி மணிகண்டன் அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியின் திட்டமிட்ட நேரத்தில் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் நடைபெற அயராத உழைத்த எங்களது கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் டானிக் அவர்களை நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் கவனமாகவும் பார்த்து எங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகவும் பொறுப்புடனும் செயல்திறனுடனும் செயல்பட்டு இந்நிகழ்ச்சியை திறம்பட நடத்தியதற்கு எங்களது எம்இஸ் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது எம்இஸ் மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் சிறப்பு குழந்தைகள் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் தமது அர்ப்பணிப்பை கொடுத்து வரும் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் சாமுவேல் பிளஸன் மற்றும் டாக்டர் அபர்ணா அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எம்இஸ் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அனைத்து நம்ம பள்ளி குழந்தைகளையும் முன்னாடி எல்லா பிள்ளைகளும் கூட்டிட்டு வாங்க. டீச்சர்ஸ் நம்ம பிள்ளைங்க அனைவரையும் முன்னாடி கூட்டிட்டு வாங்க. சாண்டா தாத்தா எங்க இருந்தாலும் வரவும். ஒரு ரிக்வெஸ்டா நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து எல்லாரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காருங்க. எங்கள் பசங்க மட்டும் முன்னாடி வரட்டும். இன்னும் ஒரு 5 to 10 minutes தான், அதுக்கப்புறம் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். தயவு செய்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் எங்களோட ப்ரோக்ராம் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். பேரண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஃபுட் கவுண்டருக்கு யாரும் போக வேண்டாம். கூடி போகிற நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் 5 to 10 minutes தான். இப்பொழுது ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சாண்டா தாத்தா நம்மளை எல்லாத்தையும் வாழ்த்த வந்து கொண்டிருக்கிறார். நல்லா கிளாப் பண்ணுங்க. Making spirits bright, what fun it is to ride and sing a sleighing song tonight.
அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓட்டி தெரப்பி மேல வரலாம். ஜெபிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். என்னென்னா, கடவுள் தேவன் நம்ம எல்லாத்தையும் படைத்திருக்கிறார். அடுத்ததாக தேவனுக்கு நம்முடைய பேர் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்பெஷல் என்னது, எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல். ஸ்பெஷல் அப்படின்னு என்ன, சிறந்தவர்கள். சரியா? இது குறை கிடையாது. இவர்களுக்கு கீழே இருக்கிற நாமெல்லாம் யார், சிறந்தவர்கள், ஸ்பெஷல். கீழே இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் எப்படி, ஸ்பெஷல். ஸோ இப்படி நம்ம வித்தியாசமாக சரீரத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அது ஒரு விஷயம் அல்ல கடவுளுக்கு. கடவுளுக்கு நம்ம எல்லாருமே ஸ்பெஷல் தான். ஒத்துக்கிறீங்களா? கடவுளுக்கு எல்லாருமே ஸ்பெஷல் தான். ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு, ஒவ்வொருத்தரும் அவருக்கு விசேஷமானவர்கள். சரியா? அதனால் அவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்மளுடைய பேரை தெரிஞ்சிருக்கிறார். அவர் உங்களை யாரையும் மறக்கலை. கீழே இருக்கிறவங்களையும் மறக்கலை, மேலே இருக்கிறவங்களையும் மறக்கலை. அதே போல் நாம் இருக்கிற வண்ணமாகவே நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவர் விரும்புகிறார். நீ சரி செஞ்சுட்டு வா, அப்போ தான் நான் அவனை நேசிப்பேன் அப்படின்லாம் சொல்லலை இயேசு. அதனால் நான் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவர் என்ன பண்ணுறார், விரும்புகிறார். அப்புறம் நம்மளை எதையுமே நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இருதயத்தை மாத்திரம் அவர் கொடுத்தால் போதும். நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலையும் உம்முடைய கிறிஸ்துவின் பிறப்பை, நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும்படியாய் ஆண்டவரே, நீங்கள் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் இந்த இடத்துல அப்பா சிறப்பான காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டவரே, இதை ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்கிறதான இந்த ஸ்கூலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுக்கு யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களை எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய விஸ்டம், ஞானத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். டீச்சருக்கு சொல்லி கொடுக்கும்போது நல்ல எபிலிட்டியை கொடுத்துருக்கீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே ஒளி ஆண்டவரே அமைத்து கொடுத்த இந்த நண்பர்களுக்காக, அண்ணன்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உணவு ஒழுங்கு செய்து கொடுத்துருக்கிற ஆண்டவரே இந்த ஸ்கூலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுக்கு யார் யாரெல்லாம் எந்த உழைப்பை போட்டிருக்கிறார்களோ அப்பா தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு இரட்டத்தனையான பலனை இந்த வருஷத்தில் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 2025 நீர் எப்படி இந்த ஸ்கூலை நீங்கள் ஆசீர்வதிச்சீங்களோ அதே போல் அநேகருக்கு இந்த ஸ்கூல் ஆண்டவர் அப்பா ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஆண்டவரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் இன்னும் புதிய வருடத்தில் புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள் உண்டாவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லார் மேலேயும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே தனிமையாக இருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தை இப்பொழுதே நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்கிறவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கும் இந்த இடத்துல யார் யாரெல்லாம் தேவையோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவர். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எம்இ ஸ்கூல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ.
தேங்க்யூ பாஸ்டர். ஆக்சுவலாக நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு உணவு ஆயத்தப்படுத்தியிருக்கோம். யாரும் அங்கே தள்ளலுக்கு போக வேண்டியதில்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை பத்திரமா நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போங்க. நான் திருப்பியும் நான் சொன்ன அதே தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. திருப்பி வரும்போது 2 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. ஆட்டோ வந்து 2 மணிக்கு கிளம்பிடும். ஸோ நீங்கள் வந்து பிள்ளைங்களை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் தயவுசெய்து நாளைக்கு கோஆப்ரேட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். எம்மி சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட டீம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் உங்களால் வெயிட் பண்ணி உட்கார்ந்து சாப்பாட்டுக்கு உட்காருங்கன்னு நாங்கள் சொன்னால் கூட உங்களால் கோஆப்ரேட் பண்ண முடியல. அப்போது 70 குழந்தைங்கள பார்க்குற இந்த டீம் எவ்வளோ பொறுமைசாலிகளாக நாங்கள் இருக்கிறோன்னு யோசிங்க. அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு, ஆனால் பேரண்ட்ஸுக்கு அந்த பொறுமை இருக்கான்னு பாருங்கள். 5 மினிட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாமா எங்களோட டீமுக்கு? உட்காந்துருக்கவங்களாம் நல்லா சத்தமாக அவங்க ஓடணும். 2026 வருஷம் திருப்பி ஓடணும். அவங்க நல்லா கைத்தட்டுங்க, சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் கொடுக்குற இந்த சந்தோஷங்கள் தான் அவங்கள அடுத்த படிக்கு கொண்டு போகும். வந்திருக்க எல்லாருக்கும் சந்தோஷமா அந்த ப்ரோக்ராம் பார்த்து சொல்லுங்க. சத்தமாக கேட்கவே இல்லை. சந்தோஷமா? யாருக்காவது நாங்கள் எல்லா ப்ரோக்ராமுக்கும் சொல்லுவோம், யாருமே பேசுகிறதே கிடையாது. உண்மையாக மனசில் உங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தது, இந்த பிள்ளைங்களே வச்சு இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கவங்க தயவு செய்து ஃபீட்பேக் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த வருடத்தில் 7 மாதங்கள் ராஜ்குமார் அண்ணன் வந்து எங்களுக்கு ப்ரேயர் எடுத்தார். 3 மாதங்கள் பாஸ்டர் மோசஸ் பிரதர் வந்து எங்களுக்கு ப்ரேயர் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன கானம் பண்ணுறோம். கரஸ்பாண்டன்ட் மேடம் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. ஃபுட்டுக்கு அப்படியே ப்ரே பண்ணிட்டு இங்கே அங்கே ஆரம்பிச்சாங்க. ஓகே, உணவுக்காக நாம் ஜெபிக்கலாம், அதற்கப்புறம் பரிமாறலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படைக்கப்பட்டதான ஆண்டவரேப்பா இந்த உணவுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் இதற்கு உதவியாக இருந்தார்களோ, கொடுத்திருக்கிறார்களோ, உதவி செய்திருக்கிறார்களோ அவங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாய் 1000 மடங்கு அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீர் செழிப்பான காரியங்களை நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆண்டவரே உடைய வேதத்தில் போட்டிருக்கிறபடி மீதி எடுக்கக்கூடிய உடைய வல்லமையை ஆண்டவரே உணவில் இருக்கிற அந்த மகிமையை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே அப்பா உடைய கிருபை மாத்திரமே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபீட்பேக் சொல்கிறவங்க சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குற காஸ்டியூம்ஸ் ஏதாவது இங்கே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தயவுசெய்து டீச்சர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது அசசரிஸ் இருந்தாலும் தயவு செய்து கொடுத்துருங்க. ஒருவேளை தெரியாமல் அப்படி ஏதாவது மிஸ் ஆகி போயிடுச்சுன்னா நாளைக்கு வரும்போதாவது கொடுத்து விட்ருங்க. தேங்க்யூ. யாராவது ஃபீட்பேக் சொல்கிறவங்க தயவுசெய்து வாங்க. கரஸ்பாண்டன்ட் மேடம் வந்து இவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. இது சாதாரண ஒரு காரியம் அல்ல, இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அவர் கடவுள் டீச்சர்ஸுக்கும் நல்ல வாழ்த்துக்கள், அவங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.